ஒரு வழியா 2026க்கான தேர்தல் திருவிழா முடிஞ்சு தீர்ப்பு வரப்போகுது. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் கூட இருக்குது. திங்கட்கிழமை காலையில் ஒரு மாதிரி பரபரப்பாயிரும். இப்போ இருந்தே பரபரப்பாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் தமிழகத்தில் நடந்த தேர்தலில் இந்த மாதிரி ஒரு பரபரப்பு எந்த தேர்தலும் கிடையாது. ஏன்னா ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு வந்துருச்சுன்னா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வந்துச்சுன்னா இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கணும் பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் சொல்லிடுறோம். ஆனால் இந்த 2026 தேர்தலை பொறுத்தளவுக்கு யார் ஆட்சி அமைப்பாங்க, தனிப்பெரும்பான்மை ஆட்சி கிடைக்குமா, இல்லை கூட்டணி ஆட்சி அமைக்குமா, இன்னார் தான் வருவார் அப்படிங்கிறத எதையுமே நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு களமாக இருக்குது. அதுக்கு காரணம் ரெண்டு தான். ஒன்று எஸ்ஐஆர், இன்னொன்று நம்ம நடிகர் விஜய் அவர்கள். எஸ்ஐஆரில் நிறைய போலி வாக்காளர்களை நீக்கம் பண்ணதுனால கிட்டத்தட்ட 85% மேலே வாக்கு பதிவாயிருக்கு. இந்த நடந்து முடிஞ்ச 5 சட்டமன்ற தேர்தலுமே அமோகமான வாக்கு பதிவாயிருக்கு. அதை தாண்டி தமிழக அரசியலை பொறுத்தளவுக்கு நம்ம நடிகர் விஜய் அவர்கள் பெருசாக களத்தில் இருக்கிறாரு, தனிச்சு நின்றுருக்கிறாரு. அவரோட களத்தில் பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 15% 20% வாக்குகள் வாங்குவார். 1-2 தொகுதிகளில் ஜெயிப்பார். ஒரு சிலர்லாம் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு நிலையான முடிவும் எடுக்க முடியல. இன்னார் தான் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியல. தொங்கு சட்டசபை வரும் அப்படின்னு இருக்காங்க. பல்வேறு கருத்துக்கள் நிலவிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு நாள் கழித்து நமக்கு யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். பொதுவாக எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது அந்த அரசியல்வாதிகள்கிட்டையும் தேர்தல் பார்வையாளர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த முறை மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்டையும் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குது. இவங்க வந்துடுவாங்களா, அவங்க வந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 2 நாள் தான், நாளை ஒரு நாள் தான் கூட இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை இருந்து நமக்கு காலையில் தெரிய ஆரம்பிச்சிடும். பொறுத்திருந்து பார்ப்போம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும். ஏன்னா எல்லாமே தேர்தல் இலவசம் அப்படின்னு நிறைய அறிவிச்சிருக்காங்க. திமுக அறிவிச்சிருக்கு, அதிமுக அறிவிச்சிருக்கு, தமிழக வெற்றி கழகமும் அறிவிச்சிருக்கு. ஏற்கனவே தமிழகம் 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. மீண்டும் எந்த ஆட்சி வந்தாலும் நாங்கள் மக்களுக்கு இதை தரேன் அதை தரேன் அப்படின்னு சொல்லி தான் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதனால நம்ம தமிழகத்தினுடைய கடன் சுமை தான் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தனிநபர் கடனும் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ரேஷன் கார்டில் ஒருத்தர் மேலே 4.5 லட்சம் கடன் இருக்குது. மீண்டும் இவங்க எந்த கட்சி அரசியலுக்கு வந்தாலும், ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க நாங்கள் இலவசமாக அதை தரோம் இதை தரோன்னு சொன்னாங்கனாலும் கண்டிப்பான முறையில் கடன் கூடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். நமக்கு என்ன ஒரு வருடத்திற்கு வரி வருவாய் வருதோ அதுக்குள்ளே வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், வேலை வாய்ப்பு எப்படி கொடுக்க முடியும், படிப்பு எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சிந்தித்து செயல்பட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கு. இந்த இலவசம்ங்கிறது அரசியலில் மக்களை யோசிக்க விடாமல் செய்து ஒரு மாதிரி சிந்திக்க விடாமல் பண்ணி அவங்களுடைய ஓட்டுகளை அறுவடை பண்ணுறாங்க அரசியல் கட்சிகள்.